வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ குவாண்ட் பிரிட்ஜ் சீரிஸோட செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது டிவிசிபிலிட்டியோட செகண்ட் பார்ட்டும் கூட. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்? 2, 4, 8, 16 இதோட டிவிசிபிலிட்டி ரூல் வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் 3, 9 இதோடதும் பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில கொஷின்ஸ் ஆல்ரெடி பார்த்த அந்த டிவிசிபிலிட்டி ரூலை வச்சே வந்து கொஞ்சம் வேறு டாப்பிக்லேருந்து கேட்ட இந்த கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5, 25, 125ஓட டிவிசிபிலிட்டி ரூல் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்னா அது நம்பர் சிஸ்டம் மட்டும்தான், அந்த மாதிரி கொஸ்டினுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது. ஓகே, அது எல்லா டாப்பிக்லேயுமே வந்து நமக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, எ டாய் இஸ் கோனிக்கல் விச் இஸ் மவுண்டட் ஆன் அ ஹெமிஸ்பியர். த ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் அண்ட் த கோன் இஸ் 36 சென்டிமீட்டர். ரெண்டுக்குமே ஓகே, ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியரும் சரி கோனும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 36 சென்டிமீட்டர் தான். And the height of the cone is 105 centimeter. Find the total surface area of the toy. அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு பொம்மையானது ஒரு அரைக்கோளத்தின் மீது பொருத்தப்பட்ட கூம்பு வடிவத்தில் உள்ளது. ஸோ அது என்ன ஷேப்பில் இருக்குது? கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கோளம், மேலே வந்து ஒரு கூம்பு. ஓகே, ஸோ கூம்பு வந்து இந்த மாதிரி தானே இருக்கும், இந்த மாதிரி கூம்பு இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கோளம், இந்த மாதிரி ஷேப்பில் அந்த பொம்மை வந்து இருக்குது. ஓகே, அடுத்து அந்த அரைக்கோளம் மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரம் 36 சென்டிமீட்டர் ஆகும். கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் ஆகும் உள்ளன. அப்பொம்மையின் மொத்த புறப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்குது. ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் வந்து சேம். ஸோ ரெண்டுக்குமே இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஷேப்பு தான் இருக்கும், அதோட ஆரம் வந்து சேமாக தான் இருக்குது. இப்போ மொத்த புறப்பரப்பு அப்படின்னா இந்த பரப்பு அடுத்து வந்து இந்த பரப்பு இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னது மொத்த புறப்பரப்பாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல கோனோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா தான் நமக்கு தேவை. கீழே இருக்கிறது வந்து இதோட கவர் ஆயிடுது. ஓகே, கீழே இருக்கிறது வந்து வெளியில் தெரியாது. இந்த கீழே இருக்கிற சர்க்கிள் வந்து இந்த கூம்பு வந்து தனியாக இருந்தால் தெரியுமே தவிர இது இதோட மெர்ஜாக இருக்கிறனால தெரியாது. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல கோனோட பார்ட்டுன்னு எடுத்தோம் அப்படின்னா அதோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா தான் தேவை. ஸோ கோனோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னது? πr/l. அதுக்கப்புறம் இந்த அரைக்கோளம் இருக்குதுல்ல, அதாவது ஹெமிஸ்பியரில் மேலே இருக்க பார்ட் வந்து கவர் ஆகாது நம்மளோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஜாயிண்டாக இருக்குது. ஓகே, அதை வந்து நம்ம எடுக்க வேண்டாம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கணும் அப்படின்னா. ஸோ இந்த பார்ட்டோடது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ அதோட லேட்டர் சர்ஃபேஸ் ஏரியா தான் நமக்கு தேவை. ஓகே, ஹெமிஸ்பியரோட லேட்டர் சர்ஃபேஸ் ஏரியா தான் தேவை. ஸோ அது வந்து என்னது? ஹெமிஸ்பியரோட லேட்டர் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அது 2πr². ஓகே, இது கூம்போடுது. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரப்போகுது. ஆனால் நம்மளுக்கு எல் கொடுக்கவே இல்லை. ஓகே, ஹச் தான் கொடுத்துருக்காங்க. ஹச்சையும் ஆரையும் வச்சு எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பைத்தாகரஸ் தியரமில் போடணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல் கண்டுபிடிப்பீங்க. ஸோ அடுத்து இது என்னன்னு கண்டுபிடிச்சி கூட்டி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே டைம் ஆகும். ஆனால் இதில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட் என்ன? 36 அப்படிங்கிறது வந்து ரெண்டுக்குமே வந்து ரேடியஸாக இருக்குது. நீங்கள் இவ்வளோலாம் டயக்ராம் போடணும், இதெல்லாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்க நான் இந்த மாதிரி பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி தான் வரும் அப்படிங்கிறது வந்து மைண்ட்லேயே இருக்கணும். ஓகே, நீங்கள் வந்து இதை மைண்ட்லேயே அஷ்யூம் பண்ணிவிட்டு இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் இதில் ரெண்டுலேயுமே ஆர் வந்து ஒரே வேல்யூ, இது ரெண்டையும் கூட்டுறப்போ ஆர் வந்து காமனாக வெளியில் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதுமானது. இப்போ இதில் இவங்க கேட்டிருக்கிறது வந்து என்னது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் கூட்டினோம்னா ரெண்டுலேயுமே ஆர் காமனாக இருக்குது. அந்த ஆர் வெளியில் வந்துடும். உள்ளே வந்து πl இருக்கும், அடுத்து 2πr வந்து இருக்கும். ஓகே, உள்ளே என்ன வேணாலும் இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. பட் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் இருக்குது. ரெண்டுக்குமே ஆர் வந்து சேம் தான். அப்படிங்கிறப்போ அந்த ஆர் வந்து ஒரு ஆர் வந்து காமனாக வெளியில் வந்துடும். ஓகே, இந்த ஆர் வந்து என்னது? ஆர் வந்து 36. ஸோ அப்போ ஆன்சர் வந்து கண்டிப்பாக 36ஓட மல்டிபிளில் தான் இருக்க போகுது. ஸோ 25ங்கிறது ஒரு ஆட் நம்பர், 36ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பரோட மல்டிபிள் இன்னொரு ஈவன் நம்பராக தான் இருக்குமே தவிர ஆட் நம்பராக இருக்காது. 9 இதுவுமே ஆட் நம்பர், இதுவும் இருக்காது. ஓகே, இந்த ரெண்டுமே ஒற்றைப்படையாக இருக்கனால ஆன்சர் கிடையாது. இந்த ரெண்டில் எது ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ 36 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9 அடுத்து 4 இதோட மல்டிபிள். ஓகே, 9 4ஓட மல்டிபிள். இப்போ நீங்கள் 4 வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனுமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 5 4 9 அடுத்து 2 இது 9ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ இது ஆன்சர் கிடையாது. அடுத்து இது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே,
8 8 16, 16 5 21 + 6 27. 27 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக கூட்டுங்க. உங்களுக்கு 9 இல்லைனா 9ஓட மல்டிபிள் வருதுன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் அது வரைக்கும் கூட்டுங்க. ஓகே, தனித்தனியாக அந்தந்த நம்பர் ஒரு நம்பருமே வந்து 9ஆல் டிவைட் ஆகுது, இல்லைன்னா 9ஓட மல்டிபிளில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை விட்டுறலாம். ஓகே, விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் கூட்டுங்க. பட் இங்கே தனியாக ஒரு நம்பர் கூட 9ஆல் டிவைட் ஆகலை. அப்போ நான் எல்லா நம்பருமே கூட்டுறேன். கூட்டுறப்பவுமே நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இப்போ 6 5 11, 11லேருந்து 2 மட்டும் எடுத்துக்கலாம் 9 விட்டுட்டு. ஓகே, அடுத்து 8 2 10, 10லேருந்து 1 மட்டும் எடுத்துக்கலாம் 9 விட்டுட்டு. அடுத்து அந்த 1ஓட 8 கூட்டினோம்னா 9. ஸோ 9ங்கிறது டிவைட் ஆகும். இப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பட் இதை நம்ம எக்ஸாக்டாக நம்ம சால்வ் பண்ணி எல்லு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கூட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே டைம் ஆகும். ஓகே, பட் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும், ரெண்டுலேயுமே 6ங்கிறது கண்டிப்பாக ஃபார்முலால வரப்போகுது. ஸோ நம்ம ரெண்டையுமே கூட்ட போகிறோம். அப்போது நீங்கள் எக்ஸாக்டாக ஃபார்மாவை என்னன்னு எழுதி இதை வந்து கொண்டு வரணும்ட்டு அவசியம் இல்லை. 6 காமனாக வெளியில் வரும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சிருந்தாலே போதும். ஆன்சர் 36ஓட மல்டிபிளில் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சிருந்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது சிஜிஎல் மெயின்ஸில் 2024 கேட்டிருந்த கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எம்டிஎஸ் எக்ஸாம்லையுமே வந்து நல்ல நல்ல கொஸ்டின் கேட்குறாங்க. கான்ஸ்டபிள் ஜிடிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல கொஸ்டின் தான். A conical cavity is drilled in a solid circular cylinder of 7 cm height and 48 cm base diameter. The height and base diameter of the cone are same as those of cylinder. What is the total surface area of the remaining solid ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது 7 சென்டிமீட்டர் உயரமும் 48 சென்டிமீட்டர் அடி விட்டமும் கொண்ட ஒரு திண்ம வட்ட உருளையில் ஒரு கூம்பு வடிவ குழிவு துளையிடப்படுகிறது. ஓகே, ஒரு கூம்பு சைஸை வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகே, அக்கூம்பின் உயரமும் அடிவிட்டமும் உருளையின் உயரத்திற்கும் அடிவிட்டத்திற்கும் சமமாக உள்ளன. எஞ்சிய திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. இதுலேயுமே வந்து இதில் நீங்கள் டயக்ராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பட் டயக்ராம் போட்டாலும் நீங்கள் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். இப்போ நம்ம சொல்கிற அந்த டிவிசிபிலிட்டி ரூலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டக்குன்னு உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் டயக்ராம் போடலாட்ட கூட யோசிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு கூம்பு அதோட ஃபார்முலாவில் ஒவ்வொரு ஃபார்முலாலையுமே 6 இருக்கும். நீங்கள் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தாலும் சரி, என்ன பார்த்தாலும் சரி, அதில் 6 இருக்கும். கோனுக்குமே வந்து 6 இருக்கும். அதுக்கப்புறம் சிலிண்டரில் நீங்கள் எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக 6 இல்லாமல் அந்த ஃபார்முலா இருக்க போகிறது கிடையாது. ரெண்டுக்குமே 6 சேம்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ரெண்டுக்குமே வந்து பேஸ் டயாமீட்டர் சேம். அப்போ ரெண்டோட ரேடியஸும் சேமாக தான் இருக்கும். இப்போ டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 48, டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 48. அப்போ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 24 இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 24ஓட மல்டிபிளில் தான் இருக்கும். ஆர் கண்டிப்பாக காமனாக வெளியில் வரும். ரெண்டு ஃபார்முலாலையுமே 6 இருக்கும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக 6 வந்து வெளியில் வரும். ஸோ 24ஓட மல்டிபிளில் தான் வந்து ஆன்சர் இருக்க போகுது. ஸோ 24 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதோட மல்டிபிள்? 24 அப்படிங்கிறது வந்து 3ஓட மல்டிபிள், 4ஓட மல்டிபிள், 8ஓட மல்டிபிளும் கூட. ஓகே, இங்கே நீங்கள் ஏதாச்சும் ஒன்றை வச்சு எடுத்து பாருங்க. நம்மளுக்கு எல்லா டிவிசிபிலிட்டி ரூலுமே தெரியும். 3க்கும் தெரியும், 4க்கும் தெரியும், 8க்கும் தெரியும். இப்போ 4 எடுத்தீங்க அப்படின்னா 2 டிஜிட் பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷனுமே டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. 54 மட்டும் டிவைட் ஆகாது 4 வச்சு பார்த்தீங்க அப்படின்னா. 20, 76, 12 எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும். ஓகே, நீங்கள் 3 வச்சு பாருங்கள், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 3 வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே 6, இது 1 + 2 3. ஓகே, அதாவது டிஜிட்டல் சம் வந்து நம்மளுக்கு 3ஆல் டிவைட் ஆகும். இது ரெண்டே கூட்டுறப்போ 6 வந்துச்சுன்னா விட்டுருங்க, அது டிவைட் ஆகுதுன்னா விட்டுருங்க. ஸோ இப்போ இது ஆன்சராக இருக்கலாம். ஓகே, இங்கே 6, 7 + 1 8, இது டிவைட் ஆகாது. ஓகே, இங்கே 6, அடுத்து 1 இருக்குது மிச்சம். ஸோ அப்போ இதுவும் டிவைட் ஆகாது. ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். பட் இந்த கொஷினை வந்து நீங்கள் டயக்ராம் போட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டைம் எடுக்கும். டயக்ராம் போட்டாலும் எல்லா ஃபார்முலாலையுமே ரேடியஸ் அப்படிங்கக்கூடிய ஒன்று இருக்க போகுது. ரேடியஸ் எல்லா இதுலேயுமே சேம் தான். ஸோ அப்போ ரேடியஸ் காமனாக வெளியில் வரும், அதோட மல்டிபிளில் தான் ஆன்சர் இருக்கும். இதை யோசிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு பயங்கரமாக இதில் வந்து டைம் சேவ் ஆகிருக்கும். ஓகே, இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போடுவீங்க. ஓகே, இப்படி வந்து ஒரு டயக்ராம் போடுவீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர், இதுதான் சிலிண்டர். இப்போ இந்த சிலிண்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோணை வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகே,
ஸோ இப்போ இந்த கோனோட ஹைட்டும் சிலிண்டரோட ஹைட்டும் சேம், கோனோட ரேடியஸும் சிலிண்டரோட ரேடியஸும் சேம். அப்போ இந்த கோனை கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா சிலிண்டர் வந்து மிச்சம் எப்படி இருந்திருக்கும்? சிலிண்டர் வந்து மிச்சம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஓகே, இவ்வளோதான் இருந்திருக்கும். இப்போ இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா நீங்கள் இந்த சைடில் இருக்கக்கூடிய ஏரியா, இங்கே இந்த கோனோட இந்த லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் நீங்கள் பார்க்கணும். அடுத்து இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த சர்க்கிளோட ஏரியா, இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வரும். 3 ஃபார்முலா வரும். ஓகே, பட் இந்த 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 ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஃபார்முலா. ஓகே, அதாவது இந்த சிலிண்டரோட லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அது வந்து என்னது? 2πr/h. அடுத்து இந்த சர்க்கிளுக்கு ஒரு ஃபார்முலா, அது வந்து என்னது? πr². அடுத்து இந்த கோன் இருந்த ஏரியா தானே, கோனோட லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் இந்த ஏரியாவும் ஒன்றா தான் இருக்கும். ஓகே, இந்த சர்ஃபேஸ் ஏரியாவும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அப்போ அது வந்து என்னது? πrl. ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயுமே ஆர் இருக்குது பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஆர் இருக்குது. ஆர் காமனாக வெளியில் வரும். ஸோ அப்போ ஆரோட மல்டிப்பிளில் தான் இருக்குது. ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நீங்கள் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஒரு வேல்யூவையும் கண்டுபிடிச்சி ஆன்சரை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் 4 கொஷினை வேறு கொஷினை வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள், ரொம்பவே லென்த்தான கொஷின். பட் இதில் கடைசி லைனை படித்தாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, இஃப் த கீசர் இஸ் சால்ட் அட் 17% ப்ராஃபிட், தென் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த கீசர் இஸ். மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவு லாஸ்ட் லைனை படிச்சிருங்க. ஓகே, லாஸ்ட் லைனை எடுத்த உடனே படிங்க. கொஷினை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ லென்த்தான கொஷின்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, சின்ன கொஷினாக பிரச்சனை இல்லை, லென்த்தான கொஷின்லாம் கேட்குறாங்கன்னா நீங்கள் லாஸ்ட் லைனை படிங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் எல்லா கொஷினையும் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. மேக்ஸிமம் கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ கீசர் வந்து என்ன பண்ணுறாங்க? 17% ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் கீசர் தான் கேட்டிருக்கேன். ஓகே, வேறு மேலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நான் பார்க்கவே இல்லை. இப்போது அந்த நீர் சூடேற்றி 17% லாபத்திற்கு விற்கப்பட்டால் அதன் விற்பனை விலை கேட்டிருக்காங்க. 17% லாபம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல கீசரை பற்றி தான் பேசுகிறாங்க. மேலே என்னென்னமோ இருக்குது, ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, கீசர் இருக்குது, அதுக்கு வந்து 2-3% கொடுத்துருக்காங்க. மேலே என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும், கடைசியில் என்ன? கீசரை 17% லாபத்தில் விற்றாங்கன்னா அதோட செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. 17% ப்ராஃபிட்னா 17% ப்ராஃபிட் அப்படின்னா அதோட 117% இருந்திருக்கும். ஓகே, அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னவோ அதோட 117% தான் வந்து என்னவா இருந்திருக்கும்? செல்லிங் ப்ரைஸாக இருந்திருக்கும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 117ஓட மல்டிப்பிளில் தான் இருந்திருக்கும். 117 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9ஓட மல்டிப்பிள். 9 × 13 117 இருக்கும். ஸோ 9 × 13 சொன்னோம்ல, அப்போ 13ஓட மல்டிப்பிளும் கூட 117 அப்படிங்கிறது. ஓகே, இப்போ 9ஆல் ஆன்சர் கண்டிப்பாக டிவைட் ஆகும். 117ஓட மல்டிப்பிளில் இருக்குதுன்னா 9ஓட மல்டிப்பிள்லையும் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ நீங்கள் 9ஓட ரூலை மட்டும் பாருங்கள். 8 + 1 9, பட் 4 + 3 7 டிவைட் ஆகாது. ஓகே, அடுத்து இங்கே வந்து பாருங்கள் 3 4 4 3 7 தான் வருது. ஓகே, இதுவும் டிவைட் ஆகாது. அடுத்து 6 3 9 8 1 9, இது டிவைட் ஆகும். ஓகே, அடுத்து 7 + 1 + 1 9, ஆனால் மிச்சம் 5 இருக்குது, இது டிவைட் ஆகாது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகே, பட் உள்ள கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க நான் பார்க்கவே இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரியே பண்ணுங்கள். லென்த்தான கொஷினில் மட்டுமாச்சும் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கடைசி லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ஹிண்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்க, இதெல்லாம் சின்ன கொஷின் தான். இதில் நீங்கள் வந்து 5 days ஆனுவல் இன்கம்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இஃப் மந்த்லி ஸ்கூல் ஃபீஸஸ், இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் லென்த்தான கொஷினுக்கு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள். ஓகே, இது சின்ன கொஷின் தான். எ பர்சன்ஸ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரெண்ட், ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் இஸ் இன் த ரேஷியோ 3:4:6. இஃப் த மந்த்லி ஸ்கூல் ஃபீ இஸ் 5,600, ஃபைண்ட் இஸ் ஆனுவல் இன்கம். ஒருவரின் மாத செலவுகள், வாடகை, பள்ளி கட்டணம் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆகியவற்றுக்காக 3:4:6 என்ற விகிதத்தில் உள்ளன. மாத செலவுகள் இந்த மாதிரி விகிதத்தில் உள்ளன. மாத பள்ளி கட்டணம் 5,600 எனில் அவரது ஆண்டு வருமானத்தை கண்டறிவோம்னு கேட்டிருக்காங்க. இங்கே கேட்டிருக்கிறது ஆண்டு வருமானம், மாத வருமானம் கிடையாது. இங்கே மாத செலவு கொடுத்துருக்காங்க, பட் ஆண்டு வருமானம் இங்கே கேட்டிருக்காங்க. ஏன் இதை நான் இவ்வளோ
அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா இதுலேயே நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ மாத செலவு வந்து மூணு விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ரெண்ட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ். இது வந்து 3:4:6ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸ்கூல் ஃபீ வந்து 5600ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மல் மெத்தடில் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஸ்கூல் ஃபீ அப்படிங்கிறது ரெண்டாவது, 4 ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 5600. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து சேவிங்ஸ் எதுவும் கிடையாது. அப்போ இதை எல்லாத்தையும் கூட்டினா அதுதான் ஆனுவல் இன்கமாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் கூட்டுவீங்க, 10 + 3 13 ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. அது வந்து மந்த்துக்கு தான் கிடைக்கும், ஏன்னா மந்த்லி ஃபீஸ் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இன்ட்டு 12 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இயருக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. பட் அதை இப்போ நீங்கள் நார்மலாக கண்டுபிடிக்கிறத விட குயிக்காக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் இப்போ ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 13 மல்டிபிளில் இருக்க போகுது. ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 13 மல்டிபிளில் இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஆனுவல் அப்படிங்கிறப்போ நம்ம 12ஆலையும் பெருக்குவோம். ஓகே, ஏன்னா இது மந்த்லி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் மந்த்லி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 13 ரேஷியோ பார்க்குறப்போ அது மந்த்லி இன்கம் தான் கிடைக்கும். நம்மளுக்கு இயர்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இன்ட்டு 12 போடுவோம். ஸோ அப்போ 12ஆலையும் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 12 மல்டிபிளாகவும் இருக்கும், 13 மல்டிபிளாகவும் இருக்கும். ஸோ 12 மல்டிபிள் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்டே நம்மளுக்கு வந்து போதுமானது. 12 மல்டிபிள் அப்படின்னா அது 3 மல்டிபிள் 4 மல்டிபிளாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ 4ன்னு பார்த்தீங்கன்னா கடைசி 2 டிஜிட் எல்லாத்துலேயுமே 0வா இருக்குது. எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும். நீங்கள் 3ஓட ரூல் வச்சு பாருங்கள். 3ஆல் டிவைட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். 3 டிவைட் ஆகும், 9 டிவைட் ஆகும், 2 + 8 10, இது டிவைட் ஆகாது. ஓகே, 1 + 8 9 டிவைட் ஆகும், 4 2 6 டிவைட் ஆகும். இப்போ இது ஆன்சராக இருக்கலாம். ஓகே, இங்கே 9 டிவைட் ஆகும், 3 டிவைட் ஆகும், 8 டிவைட் ஆகாது, 9 டிவைட் ஆகும், 9 டிவைட் ஆகும். ஸோ 2 ஆப்ஷன் மிச்சம் இருக்குது. ஓகே, ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும் மிச்சமாக இருக்குது. இங்கே என்ன பண்ணலாம்? இங்கே உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்குது 13. 13ஆல் டிவைட் ஆகுதான்ட்டு பாருங்க. 13க்கு நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்கல. ஓகே, அது அதிகமாக தேவையும் படாது. ஸோ நார்மலாக நீங்கள் வகுத்து பார்த்துருங்க. நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுற மெத்தடை விட இது சிம்பிள் தான், டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் 13ஆல் டிவைட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த நீங்கள் ஒன்றை மட்டும் செக் பண்ணுங்கள். ஒன்று டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சர், டிவைட் ஆகலை அப்படின்னா இன்னொன்று தான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியை வந்து செக் பண்ணுறேன். ஆப்ஷன் பி வந்து என்னது? 218400. இதை வந்து நான் 13ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 13 21ல் 13 போனுச்சுன்னா மிச்சம் 8 இருக்கும், 88 இருக்குது. ஓகே, 6 13 78, அப்போ மிச்சம் 10 இருக்கும், 104 இருக்குது, 104 இருக்குது, 8 13 104, 8 13 104. அப்போ இது கம்ப்ளீட்டாக 13ஆல் டிவைட் ஆகுது. அப்போ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 2 ஆப்ஷன் வந்துருச்சுன்னா அப்படின்ட்டு இதே நம்ம வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா 190800. ஸோ இதை நம்ம 13ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 13 மிச்சம் எத்தனை இருந்திருக்கும்? 6 இருந்திருக்கும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அடுத்து 60 இருக்குது. ஸோ 60னா 52. ஓகே, 52னா மிச்சம் 8 இருக்கும். ஸோ 88, 6 13 78 தான் வந்திருக்கும், மிச்சம் 10 இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது. ஓகே, 1000 அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது வந்து 13ஆல் டிவைட் ஆகாது. அது பார்த்தாலே நம்மளால சொல்ல முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் இந்த டிவிசிபிலிட்டி ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். எல்லா டாப்பிக்லேயுமே, ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்லேயுமே இது வந்து யூஸ் ஆகும். அட்வான்ஸ் மேத்ஸ்லேயுமே யூஸ் ஆகும், அரித்மெட்டிக்லையும் யூஸ் ஆகும், அட்வான்ஸ் மேத்ஸ்லேயுமே வந்து யூஸ் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் 5-digit நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை 9, 15, 16, 21, 5? அதாவது லார்ஜஸ்ட் 5-digit நம்பராகவும் இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த எல்லா நம்பராலையுமே வந்து டிவைட் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த எல்சிஎம் வந்து இந்த லார்ஜஸ்ட் நம்பர் எதால் டிவைட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும்ட்டு அவசியம் இல்லை. இப்போ 9 இருக்குது. ஓகே, 9 இருக்குதுனாலே கண்டிப்பாக இந்த நம்பரால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தானே. அப்போ கண்டிப்பாக 9ஆல் வந்து ஆன்சர் டிவைட் ஆகும். இப்போ இதில் லார்ஜஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ 95,760, 98,000, 99,000 இங்கே இருக்குது. ஓகே, இதுதான் லார்ஜஸ்ட்டாக இருக்கும். இது 9ஆல் டிவைட் ஆகுதான்ட்டு பாருங்கள். இது டிவைட் ஆயிடுச்சுனால இதுதான் ஆன்சர். ஏன்னா இவங்க கேட்டிருக்கிறதுல லார்ஜஸ்ட் தான் கேட்டிருக்காங்க.
இன்னொரு ஆப்ஷன் இருக்கலாம் இதில் எல்லாத்துலேயும் டிவைட் ஆகிற மாதிரி, ஆனால் லார்ஜஸ்ட் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இது 9ஆல் டிவைட் ஆகுதான்ட்டு பாருங்க. ஓகே, மற்ற நம்பரே நீங்கள் செக் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு ரிஸ்க் இருக்குது. ஒருவேளை 9ஆல் டிவைட் ஆகிட்டு அது வந்து வேற ஒரு நம்பரால் டிவைட் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எல்லா நம்பரையுமே செக் பண்ணிடுங்க. எது 9ஆல் டிவைட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த நம்பர் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது 9ஆல் டிவைட் ஆகுமா? 9 9 டிவைட் ஆகும். ஆனால் அடுத்து 1 + 2 3 இது ஆகாது. ஓகே, எல்லா நம்பரையுமே நம்ம செக் பண்ண தான் போகிறோம். ஸோ இது டிவைட் ஆகும். ஓகே, 9 டிவைட் ஆகும். அடுத்து 6 + 2 8 + 8 16 இது டிவைட் ஆகாது. 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. இது 9 டிவைட் ஆகும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 10 + 3 13 இதுவும் டிவைட் ஆகாது. ஸோ 9 டிவைட் ஆகும். இது 12 + 6 18 18 டிவைட் ஆகும். ஒரு ஆப்ஷன் தான் மிச்சம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல 2 ஆப்ஷன் மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வேற நம்பருக்கு செக் பண்ணி, இப்போ 16 இருக்குது, அது 4ஆல் டிவைட் ஆகுமான்ட்டு பார்க்கலாம். ஓகே, இல்லைனா 16ஆலே டிவைட் ஆகுமான்ட்டு பார்க்கலாம், 8ஆல் டிவைட் ஆகுமான்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ நிறையா இருக்குது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு நம்பரை மட்டும் செக் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. 9ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதில் 2 ஆப்ஷன் மிச்சம் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு நம்பர் வச்சு செக் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லார்ஜஸ்ட் மட்டும் எடுத்தாலுமே அதுவும் தப்பாயிரும். ஏன்னா அது 9ஆல் டிவைட் ஆகலாம், மற்ற நம்பரால் டிவைட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த எல்சிஎம் ஆஃப் 96 132 and 438 இஸ். இப்போ இந்த 3 நம்பரோட எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இந்த 3 நம்பரோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 3 நம்பரோட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தாலையுமே இது வந்து டிவைட் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே ஸ்டார்டிங்லேயே பார்த்தது தான். ஸோ இப்போ இதில் 96 மட்டும் எடுங்க. 96 வந்து எதோட மல்டிபிள்? 4ஓட மல்டிபிளாக இருக்கும், 3ஓட மல்டிபிளாகவும் இருக்கும், 8ஓட மல்டிபிளாகவும் இருக்கும் 96 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ 6ஓட மல்டிபிளும் வரும். நம்மளுக்கு இது போதுமானது, 1 2 போதுமானது. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த ரூலை வச்சு நம்ம வந்து மேக்ஸிமம் கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து 4ஓட மல்டிபிள் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஆட் நம்பராக இருக்காது, 5ல் முடிகிற நம்பராக இருக்காது. 84 4ஆல் டிவைட் ஆகும், 46 4ஆல் டிவைட் ஆகும், 88 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ அடுத்து நம்ம 8ஓட ரூலை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 8ஓட டிவிசிபிள் ரூல் வந்து கடைசி 3 நம்பர், கடைசி 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆகும். ஸோ 84 8ஆல் டிவைட் ஆகாது, 88 டிவைட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 26 34 221 and 195. ஸோ இந்த நம்பரோட எல்சிஎம் அப்படிங்கிறது இந்த எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகும். இந்த எல்லா நம்பரோட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தாலையுமே வந்து டிவைட் ஆகும். ஓகே, இப்போ இதில் வந்து நான் 195 எடுக்கிறேன். 195 எடுக்கிறேன். ஏன்னா அதில் வந்து 3 இருக்குது, 3ஓட மல்டிபிளாக வந்து 195 இருக்குது, அதனால நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ 195 அப்படிங்கிறது 3ஓட மல்டிபிளாக இருக்குது. இதை வச்சு நான் வந்து ஆன்சரை இங்கே வந்து கண்டுபிடிக்கலாம். 5ஓட மல்டிபிளாகவும் இருக்க தான் செய்யும். ஓகே, நம்ம 5ஓட ரூல் இன்னும் பார்க்கல, அது சிம்பிள் தான், அதை நம்ம இந்த வீடியோலேயே வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ இது 3ஆல் மல்டிபிள் ஆகும். ஆப்ஷன் எது கரெக்டான ஆன்சர் அது கண்டிப்பாக 3ஆல் மல்டிபிள் ஆகும். ஸோ நீங்கள் டிஜிட்டல் சம் பார்த்தீங்கன்னா இங்கே 6 போயிடும், 2 + 7 9 இதுவும் டிவைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சராக இருக்கலாம். ஓகே, எலிமினேட் ஆகல இருக்கலாம். இங்கே 6 டிவைட் ஆகும், 5 3 8 + 2 10 இது டிவைட் ஆகாது 3ஆல். 6 6 விட்டுருங்க, 3. ஓகே, இது டிவைட் ஆகும். ஓகே, அடுத்து 6 9 விட்டுருங்க, 5 இது டிவைட் ஆகாது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 ஆப்ஷன் மிச்சம் இருக்குது. ஓகே, இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று தான் ஆன்சராக இருக்க போகுது. இப்போ 26 இருக்குது பாருங்கள். 26 அப்படிங்கிறது வந்து என்னது? ஈவன் நம்பர். ஈவன் நம்பரோட மல்டிபிள் எப்போவுமே வந்து ஆட் நம்பராக இருக்காது. இந்த இடத்துல 7ல் முடிகிறது ஆட் நம்பர். அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியிருக்கோம், இந்த 26 வச்சு, இல்லைனா 34 வச்சு. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digit which is divisible by 10 15 20. 10 15 மற்றும் 20 ஆகிய எண்கள் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 20ஆல் வகுப்படும். 20ஆல் வகுப்படும் அப்படின்னா 20 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4ஓட மல்டிபிள். ஸோ அப்போ 4ஆல் கண்டிப்பாக அந்த ஆன்சர் வந்து வகுப்படும். 90 4ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. 60 வகுப்படும், 80 வகுப்படும், 95 வகுப்படாது. இப்போ 2 ஆப்ஷன் வந்து மிச்சம் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. ஓகே, 15 இருக்குது. 15 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3ஓட மல்டிபிள். ஸோ அப்போ ஆன்சர் 3ஆலையும் வகுப்படும். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 9 6 இது வந்து 3ஆல் வகுப்படும்.
இங்கே 9 9 8 8 3ஆல் வகுப்படாது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லையுமே கேட்டிருக்காங்க. ரயில்வே எக்ஸாம்னாலும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாம், அடுத்ததான் வந்து நீங்கள் ஸ்டேட் போர்டில் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலுமே, வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடக்கக்கூடிய எந்த எக்ஸாம், டிஃபென்ஸ் எக்ஸாம் எதை எடுத்துக்கிட்டாலுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஏகப்பட்டது கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் இல்லாத எக்ஸாமே இல்லைன்ட்டு சொல்லலாம். அதனால நான் நிறையா கொஸ்டின் இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 15, 21, 36, 42 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 36 நான் எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து 9ஓட மல்டிபிள். 9ங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் செக் பண்ணுறது. ஓகே, அடுத்து 4ஓட மல்டிபிளும் கூட. ஓகே, ஸோ எல்லாமே ஈவன் நம்பராக தான் இருக்குது. நீங்கள் 9 மட்டும் வச்சு செக் பண்ணுங்கள். 8 2 10, 2 18, 18 9ஆல் டிவைட் ஆகும். ஓகே, 9 போயிடுச்சு. 8 3ம் டிவைட் ஆகாது. ஓகே, 9 போயிடுச்சு. 7 + 8 டிவைட் ஆகாது. 8 8 16 6ம் 22 டிவைட் ஆகாது. ஸோ இதுலேயே நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். பின்வரும் எண்களில் எது 27 மற்றும் 19 ஆகிய இரண்டாலும் வகுப்படும்? அதாவது 27 19 ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எது அப்படி மாதிரி கேட்டிருக்கேன். இப்போ 27ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா 27 அப்படிங்கிறது 9ஓட மல்டிபிள். அப்போ 9ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகணும். ஸோ செக் பண்ணுங்கள். 9 விட்டுருங்க. 6 3 9 விட்டுருங்க. 5 + 1 6 டிவைட் ஆகாது. ஓகே, அடுத்து வந்து பாருங்க. 10 10ல் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. 9 விட்டு 1 மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, 1 + 1 2, 2 + 3 5, 5 + 4 9. ஸோ இங்கே 9 தான் கடைசியில் வருது சம்மு. அப்போ இது வந்து ஆப்ஷன் பி வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்க. 4 3 7, 7 3 10, 10ல் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து 8 + 1 9. ஸோ அப்போ இந்த 4 நம்பரை மட்டும் கூட்டினா அது 9ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்து 8 இருக்குது. 8 9ஆல் டிவைட் ஆகாது. இங்கே 9 விட்டுருங்க. ஓகே, 6 3 9 அதை விட்டுருங்க. 4 + 2 6, இது டிவைட் ஆகாது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மிச்சம் இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ இப்போ நீங்கள் 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்குறீங்க அப்படின்னா டிஜிட்டல் சம் தான் பார்க்க போகிறீங்க. எப்போல்லாம் உங்களுக்கு 9 வருதோ, இல்லைன்னா எந்த 2 நம்பரை கூட்டுறப்போ 9 வருதோ அதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கூட்டுறப்போ 9 தாண்டி போனாலுமே 9 அதில் கழிச்சிட்டு மிச்சத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் பண்ணல. அதாவது இப்போ நீங்கள் இந்த 88 எடுங்க. 8 8 16. நீங்கள் இந்த இடத்துல 16ஐயுமே எடுக்கணும்ட்டு அவசியம் இல்லை. 16ல் 9 கழிச்சிட்டிங்க அப்படின்னா மிச்சம் 7 இருக்கும். அந்த 7 எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 16ல் 1 + 6 7 அப்படி கூட நீங்கள் எடுக்கலாம். பட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 9 கழிக்கிறதே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நம்ம வந்து அந்த 3 அடுத்ததாக வந்து 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல்லையுமே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து 5ஓட ரூல் வந்து பார்க்க போகிறோம். 5 25 125ஓட ரூல் வந்து பார்க்க போகிறோம். இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டேரெக்டாக 125மே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு நம்பர் வந்து 5ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா அதோட கடைசி டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 0வாவோ 5ஆவோ இருக்கணும். அப்படி இல்லைன்னா கடைசி டிஜிட் வந்து 5ஆல் டிவைட் ஆகணும். அந்த மாதிரியே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 120ல் கடைசி டிஜிட் 0. 0வால் 5 டிவைட் ஆகுமான்னு கேட்டால் ஆகும். ஏன்னா அந்த 0க்கு முன்னால் நம்பர் இருக்குது. கண்டிப்பாக அது வந்து 5ஆல் டிவைட் ஆகும். ஓகே, 5ங்கிறது 5ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆக போகுது. ஸோ 5ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னா கடைசி டிஜிட் 0 இல்லைன்னா 5ஆ இருக்கணும். 25ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும் அப்படின்னா கடைசி 2 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 2 டிஜிட் வந்து 25ஆல் டிவைட் ஆகணும். கடைசி 2 டிஜிட் 25ஆல் டிவைட் ஆகணும். 125ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும் அப்படின்னா கடைசி 3 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 125ஆல் டிவைட் ஆகணும். ஓகே, ஸோ நம்ம 2 4 8க்கு பார்த்தோம்ல அதே தான். இது 5^1. அப்போ கடைசி ஒரு டிஜிட் 5ஆல் டிவைட் ஆகணும். இது 5² கடைசி 2 டிஜிட் 25ஆல் டிவைட் ஆகணும். இது 5³ கடைசி 3 டிஜிட் 125ஆல் டிவைட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளாக இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுது அப்படின்னா அதில் கடைசி டிஜிட் வந்து 0வோ இல்லைன்னா 5ஓ இருந்தால் அந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும். ஓகே, ஒரு நம்பர் 25ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா கடைசி 2 டிஜிட் 25ஆல் டிவைட் ஆகணும். அப்போ கடைசி 2 டிஜிட் எதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ரெண்டுமே 0வா இருக்கலாம், இல்லைனா 25ஆ இருக்கலாம் கடைசி 2 டிஜிட், அப்படி இல்லைன்னா 50ஆ இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 75ஆ இருக்கலாம். ஓகே, இதில் ஒன்று தான் வந்து 25ஆல் டிவைட் ஆக போகுது. ஓகே, இது மட்டும்தான் 25ஆல் டிவைட் ஆக போகுது. இதில் ஏதாச்சும் ஒன்று தான் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ 25ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா கடைசி 2 டிஜிட் இந்த 4ல் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். 125ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா கடைசி 3 டிஜிட் வந்து 3மே 0வா இருக்கலாம், இல்லைன்னா 125ஆ கூட இருக்கலாம். ஓகே, இல்லைனா 250ஆ இருக்கலாம், இல்லைனா 375ஆ இருக்கலாம்,
அதாவது 125ஓட மல்டிபிள் தான் நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா 500 இருக்கலாம், இல்லைனா 625 கூட இருக்கலாம், இல்லைனா 750 இருக்கலாம், இல்லைனா 875 இருக்கலாம். அவ்வளோதான். லிஸ்ட்டு ரொம்ப போயிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க, இவ்வளோ தான். 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய, 1000க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிஜிட் கூடும். ஓகே, ஸோ 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய 125ஓட மல்டிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ தான். நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பரை எடுத்தாலும் அந்த நம்பர் 125ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படின்னா அதோட கடைசி 3 டிஜிட் இதில் ஏதாச்சும் ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சாலும் சரி, இல்லைனா அது 125ஆல் டிவைட் ஆகணும் ஞாபகம் வச்சாலும் சரி. இந்த ரெண்டை ஞாபகம் வைக்கிறது ஈஸி, 5க்கும் 25க்கும். பட் 125 அப்படிங்கிறது வந்து கஷ்டம்லாம் கிடையாது, பார்த்தாலே தெரியும். இப்போ 375, 125ஓட மல்டிபிள் 500, 125ஓட மல்டிபிள் 750ங்கிறது 125ஓட மல்டிபிள். இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இது வச்சு நம்ம இதை வச்சு இந்த 3 நம்பரை வச்சு கேட்டிருந்த டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த நம்பர் 489535 இஸ் டிவிசிபிள் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங்னு கேட்டிருக்காங்க. சிஜிஎல்ல இப்போ ரீசெண்டாக 2025 தான் கேட்டிருக்காங்க. ஓகே, என்ற எண் பின்வரும் நோட்ஸில் எதனால் வகுப்படும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 5ல் முடிகிற நம்பர். ஓகே, கண்டிப்பாக 5ஆல் வகுப்படும். 12, 8, 4லாம் வந்து ஈவன் நம்பர்ஸ். இரட்டைப்படை எண் வந்து ஒரு ஒற்றைப்படை எண்ணை வகுக்காது. ஓகே, இது சிஜிஎல்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 5. கொடுக்கப்பட்ட எந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆல் வகுப்படும்னு கேட்டிருக்காங்க. 5ஆல் ஒரு நம்பர் வகுப்படணும் அப்படின்னா அது வந்து 0லையோ இல்லைன்னா 5லையோ முடிஞ்சிருக்கணும். 3ல் முடிகிறது வகுப்படாது, 4ல் முடிகிறது, 0ல் முடிஞ்சால் வகுப்படும், 9ல் முடிஞ்சாலும் வகுப்படாது. ஓகே, சிம்பிள். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆனால் என்டிபிசி எக்ஸாமில் கேட்டிருந்த கொஸ்டின் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை போத் 2 and 5. இப்போ 5ஆல் ஒரு நம்பர் வகுப்படணும் அப்படின்னா அது வந்து 0லையோ இல்லைன்னா 5லையோ முடியும். ஒரு நம்பர் 2ஆல் வகுப்படணும் அப்படின்னா அதோட கடைசி டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக இருக்கும். ரெண்டுமே இங்கே நம்மளுக்கு தேவை. 5ஆலையும் அண்ட் 2ஆலையும் வகுப்படணும் அப்படின்னா 5க்குன்னா இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. 2க்கு வந்து அது ஈவன் நம்பராக இருக்கணும். பட் 2ஐயும் கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 0 மட்டும்தான் வரும். ஓகே, 2 10 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் 5ஆலையும் 2ஆலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னா கடைசி டிஜிட் 0வாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அதுதான் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, இது வந்து ஐபி ஏசிஐஓல கேட்டிருந்த கொஸ்டின். ஓகே, இதில் ஆப்ஷன் வந்து நான் அடுத்த பேஜில் கொடுத்துருக்கேன். இந்த 3ல் எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 125 இஃப் த லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் ஃபார்ம் எ நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை 5 கியூப். அதாவது கடைசி 3 இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கியூபால் டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் 125ஆல் டிவைட் ஆகும். 5 கியூபுங்கிறது வந்து என்னது, 5 கியூபுங்கிறது 125 தான். அப்போ கடைசி 3 டிஜிட் 125ஆல் டிவைட் ஆகுதுன்னா அந்த நம்பர் 125ஆல் டிவைட் ஆகும் தானே. இது நம்ம இப்போ பார்த்த ரூல் தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது வந்து பாருங்க, ரெண்டாவதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஃப் அ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2 நம்பர்ஸ் தென் இட் இஸ் டிவிசிபிள் பை த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அதாவது ஒரு எண் 2 எண்களால் வகுப்படுமானால் அந்த எண் அவ்விரு எண்களின் பெருக்கல் பலனாலும் வகுப்படும்னு கொடுத்துருக்காங்க. இது கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, இப்போ ஒரு எண் வந்து நான் எண்ணுன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த நம்பரை எண்ணுன்னு எடுத்துக்கிறேன். இஃப் எ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2 நம்பர்ஸ், இப்போ எண்ணை வந்து நான் எக்ஸால் டிவைட் பண்ணுறப்போ டிவைட் ஆகுது, அதே எண்ணை வந்து நான் ஒய்யால் டிவைட் பண்ணுறப்போ டிவைட் ஆகுது. ஓகே, இப்போ எண் வந்து 2 நம்பரால் டிவைட் ஆகுது. இட் இஸ் டிவிசிபிள் பை ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அந்த இந்த ரெண்டு நம்பர் எக்ஸ் ஒய், எக்ஸ் அண்ட் ஒய்யாலையுமே அது டிவைட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. அந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டு ஒய் இந்த ரெண்டோட ப்ராடக்டாலையும் டிவைட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சில நேரம் சரியா இருக்கும், ஒரு சில நேரம் தப்பா இருக்கும். இது 100% ட்ரூ கிடையாது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்பர் வச்சே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். இப்போ இந்த எண்ணுக்கு வந்து நீங்க 6ன்னு எடுத்துக்கோங்க. 6 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணா டிவைட் ஆகும், 6 3ஆல் டிவைட் பண்ணா டிவைட் ஆகும், 6 2 இன்டு 3ஆல் டிவைட் பண்ணாலும் 2 3 6 கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகும். இந்த இடத்துல இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, இப்போ 6க்கு பதிலாக நான் வந்து உங்களுக்கு ஒரு 8ங்கிற நம்பர் எடுக்கிறேன். ஓகே, 8 இல்லைன்னா 16 எடுக்கிறேன், 16ங்கிற நம்பர் எடுக்கிறேன். இப்போ 16 வந்து பார்த்தீங்கன்னா தனியா 4ஆல் டிவைட் ஆகும்.
16 வந்து பார்த்தீங்கன்னா தனியாக 8ஆல் டிவைட் ஆகும். பட் 16 வந்து பார்த்தீங்கன்னா 4 × 8ஆல் டிவைட் ஆகாது. ஏன்னா 4 8 32, இதை விட இது பெரிய நம்பராக போயிடும். அப்போ எல்லா இடத்துலையும் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகே, ஒரு சில நேரம் ட்ரூவாக இருக்கலாம், பட் நிறைய இடத்துல தப்பாகவும் இருக்கும். எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா, இந்த டிவைட் பண்ணுறோம்ல எக்ஸ் ஒய், அது ரெண்டுமே ப்ரைம் நம்பராக இருக்கிறப்போ இது பாசிபிள். அது ரெண்டுமே ப்ரைம் நம்பர் அப்படின்னா இது 100% ட்ரூவாக இருக்கும். பட் அப்படி இவங்க கொடுக்கல, எந்த நம்பர்னாலும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இஃப் அ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை டூ நம்பர், நம்பர் டிவிசிபிள் பை டூ நம்பர், தென் இட் இஸ் டிவிசிபிள் பை த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். அப்படி இருக்குதுன்னா அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்டாலையும் அந்த நம்பர் டிவைட் ஆகும் அப்படிங்கிறது தப்பு. இது 100% ட்ரூ கிடையாது. ஒரு சில நேரம் ட்ரூவாக இருக்கலாம், ஒரு சில நேரம் அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ நம்ம அதை வந்து தப்புன்னு தான் எடுக்கணும். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 36. ஏதோ ஒரு நம்பர் அது வந்து 36ஆல் டிவைட் ஆகுது. இஃப் த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4, 6 and 12. ஸோ இஃப் கொடுத்துருக்காங்க, இப்படி இருந்தால் தான் அது வந்து 36ஆல் டிவைட் ஆகுமா அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. இப்படி இருந்தால் அது 36ஆல் டிவைட் ஆகுமா அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு எண் 4, 6, 12 ஆகிய எண்களால் வகுப்படுமானால் அந்த எண் 36ஆல் வகுப்படும். இது வந்து இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இப்போ ஏதோ ஒரு நம்பர் என்னங்கிற நம்பர் இருக்குது, அது வந்து 4ஆல் தனியாக டிவைட் ஆகுது, அது வந்து 6ஆல் தனியாக டிவைட் ஆகுது, அது வந்து 12ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா அது வந்து 36ஆலையும் டிவைட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது கரெக்ட் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல எண்ணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12ஆக இருக்கலாம். இப்போ 12 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எண் வந்து இங்கே 12ஆக இருக்குதுன்னா எண் வந்து 4ஆல் டிவைட் ஆகும், 12 6ஆல் டிவைட் ஆகும், 12 12ஆல் டிவைட் ஆகும். ஆனால் 12 36ஆல் டிவைட் ஆகாது. இங்கே எண் வந்து 24ஆக கூட இருக்கலாமே. இப்படி இருந்தாலுமே 36ஆல் அது டிவைட் ஆகாது. பட் இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து கரெக்டாக இருக்காது. ஓகே, 36ல 36ஓட மல்டிபிளில் வரக்கூடிய பெரிய நம்பராக இருந்தால் இது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும் தான். ஆனால் எல்லா இடத்துலையுமே இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகே, ஒரு சில நேரம் வந்து தப்பாகவும் ஆகலாம். அப்படின்னால இது வந்து கரெக்ட் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட், ஒன்லி ஏ மட்டும்தான் கரெக்ட். இதில் ஒரு சிலர் வந்து பியும் கரெக்டுன்னு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஏன் அது தப்பு அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, இந்த 6 digit நம்பர் 537XY5 is divisible by 125. How many such 6 digit numbers are there? 125ஓட ரூல் ஏன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் யோசிச்சிருப்பீங்க. இதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த 6 இலக்க எண் வந்து பார்த்தீங்கன்னா 125ஆல் வகுப்படுது. இந்த 6 இலக்க எண்கள் எத்தனை உள்ளன அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை 6 இலக்க எண்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து 125ஆல வகுப்படுது அப்படின்னா கடைசி 3 டிஜிட் வந்து 125ஆல வகுப்படும். அப்போ கடைசி 3 டிஜிட் வந்து என்னெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? 125ஆ இருக்கலாம். அதில் கடைசி டிஜிட் 5ங்கிறது ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஓகே, இப்போ 125ஓட மல்டிபிள்ல தான் இந்த கடைசி 3 டிஜிட் வந்து இருக்க போகுது. 125ஓட மல்டிபிள்னா 125, 250 வராது. ஏன்னா கடைசி டிஜிட் 5 வரணும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 375 இது வரலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 500 இது வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 625 இது வரலாம். அடுத்து 750 இது வராது. அடுத்து 875 இது வரலாம். ஸோ 1 2 3 4 இந்த 4 பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ஓகே, கடைசி 3 டிஜிட் தான் வேணும். அடுத்து நம்ம 4ஆம் டிஜிட்லாம் போகக்கூடாது. ஏன்னா இதுவும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்படிங்கிறனால இந்த 3 டிஜிட் எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தாலே போதுமானது. ஸோ அதில் இந்த 4 பாசிபிலிட்டி தான் இருக்குது. அதுலேயும் கடைசி டிஜிட் 5 கொடுத்தனால தான். அப்படி கொடுக்காம இருந்தாங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு 3 வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல 4 அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இது எம்டிஎஸ் எக்ஸாமில் கேட்டிருந்த கொஸ்டின் தான். நார்மலாகவே இந்த பேக்கில் காயின் இருக்குது அப்படின்னால நிறைய பேர் வந்து விட்டுட்டு போயிடுவீங்க. ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னால. பட் இந்த மாதிரி கொஸ்டினை இனிமேல் நீங்கள் விட மாட்டீங்க, பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, எ பேக் கண்டைன்ஸ் ₹1, ₹0.5, ₹0.25 coins in the ratio 5:6:8. அதாவது 50 பைசா 25 பைசா காயின்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அது இந்த ரேஷியோவில் இருக்குது. அதோட நம்பர் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குது. இஃப் த டோட்டல் அமௌண்ட் இன் த பேக் இஸ் 420, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஆஃப் ₹1, ₹50 பைசா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25 பைசா டினாமினேஷன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ₹1, 50 பைசா, 25 பைசா நாணயங்கள் வந்து 5:6:8 என்ற விகிதத்தில் உள்ளன. பையில் உள்ள மொத்த தொகை 420 எனில் ₹1, 50 பைசா, 75 பைசா மதிப்புள்ள நாணயங்களின் எண்ணிக்கை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 3ஓட எண்ணிக்கையும் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒன்றை மட்டும் இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க.
இப்போ ₹1 காயின் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 காயின் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரேஷியோவில் இருக்குது. ஓகே, ₹1 காயினோட கவுண்டர் நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா 5ஓட மல்டிபிளில் தான் இருக்கும். ஒன் ருபி காயின் வந்து பார்த்தீங்கன்னா 5ஓட மல்டிபிளில் தான் இருக்கும். ஏன்னா அது 5 ரேஷியோ. ஓகே, அப்போ 5ஓட மல்டிபிளில் தான் வந்து ₹1 காயினோட ஆன்சர் இருக்க போகுது. இங்கே 3 காயினுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ₹1 காயின் வந்து 5ஓட மல்டிபிளில் எதில் இருக்குன்ட்டு பாருங்கள். 210. 5ஓட மல்டிபிள்னா கடைசி டிஜிட் 0வோ 5ஓவோ இருந்தாலே போதும். ஸோ இது இருக்குது. பட் இதில் 12 2 வராது, 8 வரக்கூடாது, 6 வரக்கூடாது. இதுதான் ஆன்சர். சிம்பிள். ஓகே, இப்போ ஒருவேளை இப்போ ₹1 காயினில் 2 ஆப்ஷன் மிச்சம் இருக்குன்னா அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு இன்னும் இருக்குது. அடுத்து இன்னொன்று என்னது, இப்போ 50 பைசா காயின் இருக்குது, அது 6 ரேஷியோவில் இருக்கான்ட்டு பாருங்க. 6ஓட மல்டிபிளில் இருக்கணும் அதோட நம்பர்ஸ். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றில் 2 ஆப்ஷன் மிச்சம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னொன்று இருக்குது, இன்னொரு ரேஷியோ இருக்குது, அடுத்து இன்னொரு ரேஷியோ இருக்குது. பட் மேக்ஸிமம் நீங்கள் 1ல் செக் பண்ணுறது உங்களுக்கு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, ஏன்னா அங்கே 0.5 மல்டிபிள் ஆகுது. அப்போ அதில் 0.5 × 6 அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்து அது 3ஆக மாறும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி 1 × 5 அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. பட் 1லேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 25 கியூப் மைனஸ் 75 கியூப் ப்ளஸ் 50 கியூபோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இது 2025 சிஜிஎல கேட்டிருந்த கொஸ்டின். மைனஸ்லையும் இருக்குது ப்ளஸ்லையும் இருக்குது ஆன்சர். ஃபர்ஸ்ட் இது மைனஸில் வருமா ப்ளஸில் வருமாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம 25 கியூபை எப்படி எழுதலாம்? 25 கியூப் இன்ட்டு 1 கியூப்னு எழுதலாம். 75 கியூபை எப்படி எழுதலாம்? 25 கியூப் இன்ட்டு 3 கியூப்னு எழுதலாம். ஏன்னா 3 × 25 75. அதில் நம்ம தனித்தனியாக கியூப் போட்டாலும் சேம் வேல்யூ தான் நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி 50 கியூபை எப்படி எழுதலாம்? 50 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 25 கியூப் இன்ட்டு 2 கியூப்னு எழுதலாம். 25 × 2 50 அப்படிங்கிறனால. ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் எப்படி எழுதலாம்? இதை வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 25 கியூப் இருக்குது. நான் 25 கியூபை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா உள்ள இங்கே 1 கியூப் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 25 கியூப் போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 3 கியூப் இருக்கும். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கியூப் தான் உள்ள இருக்கும். ஸோ ஆன்சர் 25 கியூப்ல இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் ப்ளஸில் வருதா மைனஸில் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ 25 கியூபு இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கியூபு 1 மைனஸ் 27, அடுத்து ப்ளஸ் 8 தான் வரப்போகுது. 1 + 8 அடுத்து மைனஸ் 27 வருது அப்படின்னால நெகட்டிவ்ல தான் வந்து ஆன்சர் இருக்க போகுது. உள்ள இங்கே நெகட்டிவ் நம்பர் வரப்போகுது. இங்கே என்ன நம்பர் வந்தாலுமே அது ஆன்சர் நெகட்டிவ்ல தான் இருக்க போகுது. ஸோ பாசிட்டிவ் ஆன்சர் ரெண்டையுமே வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25 கியூப்ல தான் இருக்க போகுது. 25 கியூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது 5ஓட மல்டிபிளாக கண்டிப்பாக இருக்கும். 25ஓட மல்டிபிளாகவும் கண்டிப்பாக இருக்கும். 125ஓட மல்டிபிளாகவும் இருக்கும். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5ஓட மல்டிபிள், 25ஓட மல்டிபிள், 125ஓட மல்டிபிளில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் 5 பார்க்கவே வேண்டாம், ஏன்னா எல்லாமே 0ல தான் முடியுது. 25 பார்த்தாலும் 50 50 அப்படிங்கிறப்போ ரெண்டுமே 25ஆல் டிவைட் ஆகும். 125 பாருங்க, 250 கடைசி 3 டிஜிட் வந்து 125ஆல் டிவைட் ஆகும். 250ங்கிறது 125ஆல் டிவைட் ஆகும். பட் 450 டிவைட் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டினுக்குமே இப்போ நான் என்ன பண்ணணும் அதே இதை நீங்கள் வந்து பண்ணலாம். நீங்கள் இந்த ஏபிசியோட வேல்யூவை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? a³ + b³ + c³ - 3abcயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதில் a 335, b 215, c 180. இப்போ இதில் abc மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா abc மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 5ஓட மல்டிபிளில் இருக்குது. ஏன்னா 5ல் முடியுது, 5ல் முடியுது, 0ல் முடியுது அப்படிங்கிறப்போ ஏபிசி மூணுமே 5ஓட மல்டிபிளில் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக இந்த நம்பருக்குள்ளே ஒரு 5 அட்லீஸ்ட் ஒரு 5ஆவது இருக்குது. அப்போ ஏ கியூபுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5 கியூப் இருக்கும், பி கியூபுக்குள்ளே 5 கியூப் இருக்கும், சி கியூபுக்குள்ளேயும் 5 கியூப் இருக்கும். இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5 இருக்கும். மூணையும் பெருக்குன்னா இங்கேயும் ஒரு 5 கியூப் வந்துடும். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 கியூப் இருக்குது, அடுத்து எக்ஸ் கியூப் ஏதோ ஒன்று இருக்குது, அடுத்து இங்கே ஒரு 5 கியூப் இருக்குது, அடுத்து ஒய் கியூப் ஏதோ ஒன்று இருக்குது, ப்ளஸ் அடுத்து இங்கே ஒரு 5 கியூப் இருக்குது, அடுத்து இசட் கியூப் ஏதோ ஒன்று இருக்குது, மைனஸ் 3 × 5 கியூப் இருக்குது. ஓகே, 3 × 5 கியூப் இருக்குது, அடுத்து ஏதோ ஒன்று இருக்குது, 3 நம்பர் வந்து மல்டிபிள் ஆகுது. ஓகே, எல்லாத்துலேயுமே 5 கியூப் காமனாக இருக்குது. இதை நீங்கள் எடுத்தெல்லாம் எழுதக்கூடாது, பார்த்த உடனே வந்து கெஸ் பண்ணணும். இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே 5 இருக்குது, அப்போ இதில் எல்லாத்துலேயுமே 5 கியூப் இருக்குது. அப்போ 5 கியூபை நம்ம வெளியில் எடுக்கலாம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கியூபோட மல்டிபிளில் தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கெஸ் பண்ணாலே போதும்.
5 கியூபுங்கிறது வந்து என்னது 125. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 125ஓட மல்டிபிளில் இருக்க போகுது. ஓகே, 125ஓட மல்டிபிள்னா கண்டிப்பாக அது வந்து 25ஓட மல்டிபிள்லையும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல 50 25ஓட மல்டிபிள், 30 கிடையாது, 20ம் 25ஓட மல்டிபிள் கிடையாது, 30 25ஓட மல்டிபிள் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட். நீங்கள் 25ஓட மல்டிபிள் பார்த்தாலே போதும். 125க்கு பார்த்தாலும் சேம் தான், 250ங்கிறது கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, மற்றது எதுவுமே வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் மேத்ஸ்லையுமே இது யூஸ் ஆகும். இது வந்து நார்மலாக அல்ஜிப்ரா கொஸ்டின், நீங்கள் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் ஆயிரும். வேல்யூவும் பாருங்கள் 335, 215, 180. ஸோ இது நீங்கள் கூட்டி கழிக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே நம்ம எல்லா டாப்பிக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிசிபிலிட்டி ரூலை வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த கொஸ்டின் பாருங்க, 4 numbers are in the ratio 16:10:9:17. If sum of these 4 numbers is 6:9, find the sum of the first and third number. ஓகே, இந்த மாதிரி 4 எண்கள் முறையே இந்த விகிதத்தில் உள்ளன. இந்த 4 எண்களோட கூடுதல் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, முதல் மற்றும் மூன்றாவது எண்ணின் கூடுதல் கேட்டிருக்காங்க. 2025 NTPCல கேட்டிருந்த கொஸ்டின். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னது 16, மூணாவது நம்பர் 9. ஸோ 16 + 9 அப்படின்னா 25x. அதான் நம்ம இதை எல்லாத்தையும் கூட்டினோம்னா அது ஒரு ரேஷியோ வந்துருக்கும். அத்தனை எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவல். அதை வச்சு நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிப்போம், 25x என்னன்னு கண்டுபிடிப்போம். அப்போ ஆன்சர் வந்து 25ஓட மல்டிபிளில் இருக்குது. ஓகே, இது கன்ஃபார்ம். ஸோ 25ஓட மல்டிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி 2 டிஜிட் 25ஆல் டிவைட் ஆகணும். ஸோ அப்போ இது டிவைட் ஆகாது, இது டிவைட் ஆகாது, இதுவும் டிவைட் ஆகாது, இது ஒன்று தான் டிவைட் ஆகும். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் ஒரு வித்தியாசமான கொஸ்டின். ஓகே, இது ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகே, பட் இது எல்லா இடத்துலையும் இது வந்து அப்ளை ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மேக்ஸிமம் கொஸ்டினில் வந்து இப்போ நான் சொல்ல போகிற ரூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, சொல்ல போகிற அந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணலாம். இஃப் 1 is subtracted from the numerator and 3 is added to the denominator of a fraction, the fraction becomes 1/2. If 1 is added to the numerator and 1 is subtracted from the denominator of the original fraction, it becomes 5/6. What is the sum of the numerator and denominator of the original fraction? ஒரு பின்னத்தின் தொகுதியிலிருந்து 1ஐ கழித்து பகுதியிலிருந்து 3ஐ கூட்டினால் அந்த பின்னம் 1/2 மாறுகிறது. அதே அசல் பின்னத்தின் தொகுதியுடன் 1ஐ கூட்டி பகுதியிலிருந்து 1ஐ கழித்தால் அது 5/6 மாறுகிறது. அந்த அசல் பின்னத்தின் தொகுதி மற்றும் பகுதியின் கூடுதல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு பின்னம் இருக்குது, அதை நான் வந்து x/yன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நியூமரேட்டர்லேருந்து 1ஐ கழிக்கணும், x - 1. டினாமினேட்டரில் 3ஐ கூட்டணும், y + 3. இப்போ இந்த பின்னம் இந்த XY வந்து என்னவா மாறி இருக்கும், 1/2 மாறி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒருவேளை இதுல இருந்து எக்ஸ்ல இருந்து 1ஐ கழிச்சுட்டு ஒய்யோட 1ஐ கூட்டணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த பின்னம் வந்து 5/6 மாறி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நீங்க ரெண்டையும் அப்சர்வ் பண்ணி பாருங்க, உங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, கடைசியில் x + y வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு x + y கிடைக்கும், இந்த ரெண்டையும் கூட்டினாலும் x + y கிடைக்கும். ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு நம்பர் மிச்சம் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +1 -1 கேன்சல் ஆயிரும். அப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், இதை ரெண்டையும் கூட்டுறேன். கூட்டினோம்னா என்ன வந்திருக்கும், x - 1 + y + 1ன்னு வந்துடும். அதே மாதிரி இதை ரெண்டையும் கூட்டுறேன். ஓகே, இதை ரெண்டையும் கூட்டினோம்னா 5 + 6ன்னு வந்துடும். அதாவது இதோட மல்டிபிளில் இருக்கும், இதோட மல்டிபிளில் இருக்கும். ஓகே, x + y அப்படிங்கிறது இங்கே -1 +1 கேன்சல் ஆயிரும். அப்போ x + y அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 11x, 11ஓட மல்டிபிளில் தான் இருக்கும். 11ஓட மல்டிபிளில் தான் வந்து ஆன்சர் இருக்க போகுது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது 22 அப்படிங்கிறது, மற்றது எதுவுமே வந்து 11ஓட மல்டிபிள் கிடையாது. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டாப்பிக்லையுமே இந்த டிவிசிபிலிட்டி ரூல் வந்து அப்ளை ஆகும். நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்படி 1-2 கொஸ்டினை பார்த்தா பத்தாது. ஓகே, இன்னும் நம்ம நிறைய பார்க்க போகிறோம், எல்லா டாப்பிக்லையுமே பார்க்க போகிறோம். இப்போ பார்த்ததை வச்சு நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இதில் நடுவில் ஒரு சில கொஸ்டினில் இதை தான் பண்ண போகிறோம்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் கெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமும் கூட. கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இதுதான் பண்ண போகிறோம், இதை தான் அவர் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதுக்காக நம்ம இந்த சீரிஸ் வந்து கொடுக்குறோம், அதுக்காக நிறையா கொஸ்டின் கொடுக்குறோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இன்னும் நிறையா வீடியோஸ் வரும். நான் முடிஞ்ச அளவு குயிக்காக எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.